பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறத வாசிக்க கேட்கலாமா? யாக்கோபு எழுதின பொதுமான நிருபத்திலிருந்து 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் என்பதாக. ஆம் தேவ பிள்ளைகளை, யாக்கோபு இப்படியாக தன்னுடைய நிருபத்திலே எழுதியிருக்கிறார். இன்றைக்கு நமக்கு இந்த கைடன்ஸ் தான் வருது. ஒரு ஊர்ல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நான் உங்களோட கூட ஷேர் பண்றேன். ஒரு உண்மையான ஒரு நல்ல தகப்பன், அவர் நல்ல ஊழியக்காரரும் கூட. அந்த ஊழியத்தை சிலர் பகைக்கிறவங்க, பொறாமையா இருக்கிறவங்க ஒரு நாள் என்ன பண்ணாங்க, வீடு தேடி வந்து பயங்கரமா திட்டிக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப பேசினாங்க. மரியாதை குறைவா, எவ்வளவு தரக்குறைவா பேச முடியுமோ வீடு தேடி வந்து திட்டும் போது அவங்களுடைய மனைவி பாக்குறாங்க, என்னங்க 1 மணி நேரத்துக்கு மேல அவர் பேசிக்கிட்டே இருக்காரு, நீங்க அமைதியாவே இருக்கிறீங்களா, ஒரு வார்த்தை கூட பேசலையே அப்படின்னு சொல்லும் போது அந்த ஊழியக்காரர் சொன்னாரா, அவரு நாக்குக்கு அதிகாரியா இருக்காரு, நான் என் காதுக்கு அதிகாரியா இருக்கேன் அப்படின்னு சொன்னாராங்க. அப்படி சொன்ன அந்த மனுஷன் கொஞ்ச நேரத்துக்குள்ள, சரி பேசிட்டீங்கல்ல, நீங்க போலாம் அப்படின்னு சொல்லும் போது அவருக்குள்ள ஒரு சின்ன கோபம் எழுதிச்சான். அப்ப அவர் சொன்னாரு, 1 மணி நேரம் என்னுடைய காதுக்கு அதிகாரியா இருந்த எனக்குள்ள இருதயத்துல ஒரு எரிச்சல் எழும்புனதை என்னால பார்க்க முடியுது. ஆமா தேவ பிள்ளைகளை, இன்னைக்கும் பாருங்க, மெதுவா பேசினா கூட சில நேரங்கள்ல உள்ள எரிச்சல் எழும்புறது உங்க இருதயத்துக்கு மட்டும்தாங்க தெரியும். ஆம் தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நம்ம ஒருவேளை வெளியரங்கமா சில விஷயத்துல நம்ம என்ன பண்ணிடுவோம், ஜெயிச்சிருவோம். ஆனா சில விஷயத்துல நமக்குள்ள இருக்கிற காரியம் நமக்கு தான் தெரியும். கர்த்தர் தம்முடைய குறைவுகளை எல்லாவற்றையும் மன்னித்து நேர் வழிப்படுத்துவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.